பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இந்த நாளிலே கூட எங்களுக்காக ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவனே, உங்களை துதிப்பதற்காக இந்த நாளிலே எங்களை வைத்திருக்கிறீர். பிதாவே, இந்த குடும்பத்தில் கூட நாங்கள் உங்கள் வேத வாக்கியங்களை போதித்து உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு, பிதாவே, சகோதரனும் குடும்பத்தையும் பாதுகாத்து நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய சித்தத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு, பிதாவே, நீங்கள் தான் ஒரே தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் குமாரனை விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியங்களை நாங்கள் புரிந்து, உங்கள் சித்தமானால் எல்லாவற்றிலும் நாங்கள் நன்மை செய்து உங்களுக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக வாழ தயவு செய்வீர். எங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இராதபடிக்கு நீங்கள் தாமே எங்களை பாதுகாத்து எல்லாம் உங்களுடைய சித்தம் செய்வதற்கு உதவி செய்யும். அதிகமாக ஊழியத்தை செய்யாதபடிக்கு சாத்தானானவன் தடை செய்ய கூடும். தயவு கூர்ந்து பிதாவே, நாங்கள் எல்லாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்து நீதி உள்ள குடும்பமாக இருக்க உதவி செய்யும். இங்கே இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்களே ஆசீர்வதித்து உங்கள் தயவு ஒத்தாசை அறிந்து கொண்டு பிதாவே, அவங்களை நீங்கள் தான் பாதுகாக்கும்படியாக செய்யும். இந்த விண்ணப்பத்தை என் குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. தேவன் சிருஷ்டிகர். தேவன் யாரு? தேவன் சிருஷ்டிகர் என்பதை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தேவன் எப்படிப்பட்ட சிருஷ்டிகர்? ஏன் இப்படி ஒரு தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்? சரி, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது 1 அதிகாரம் 1 ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரி, இந்த வானம் பூமி இருக்குல்ல, இந்த வானம் பூமியும் ஏதோ சாதாரணமாகவும் தோன்றல, எந்த ஒரு ஞானம் இல்லாத காரியத்தினாலும் வரல. ஞானம் சரி, சங்கீதம் 136:5 சொல்றாரு, வானங்கள் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானம் இருக்குல்ல, வானம் அதை எப்படி உண்டாக்கினாராம்? ஞானமாய். அதான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது சாதாரணமாக உண்டாக்க முடியாது. அது ஞானமாய் உண்டாக்கினவரை என்ன செய்யணுமா? துதியுங்கள், துதிக்கணுன்ற. அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இங்க ஒருவர் இருக்கார், ஒரு வார்த்தையானது இருக்கு. அந்த வார்த்தை தான் இயேசு. அது தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்போ யார் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னா அது இயேசு. இயேசு தான் இந்த இடத்துல நாம் என்னவோ பார்க்கிறோம்? சிருஷ்டிகர். என்னது? இயேசு சகலத்தையும் அவர் மூலமாக தேவன் உண்டாக்கினார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இங்க இருக்கக்கூடிய வானம், பூமி, மேல இருக்கிற பரலோகம், அதில் உள்ள அதிகாரங்கள், அதில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொல்றார். உண்டாகாம எதுவுமே இல்லைன்றார். அதிலே சொல்றார், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம் அப்படின்னா நமக்கு தேவை. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாமும் உலகங்கள், நம்ம பார்த்தோம் எத்தனை உலகங்கள், என்னென்ன உலகங்கள் இருந்துச்சு, தேவன் எப்படிப்பட்ட உலகங்களை உண்டாக்கினார். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஜூபிட்டர், வீனஸ், மாஸ், யுரேனஸ், அது மாதிரி. அப்புறம் மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸ், அப்புறம் எர்த்து. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். இதை பார்த்து தெரியலன்னா பார்க்கலாம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், இதை சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் என்னது அப்படின்னா உலகங்கள். நம்ம இருக்கிற உலகம் என்ன உலகம்? எர்த்து. நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? எர்த்துல இருக்கோம்.
தெரியல, பூமியில் இருக்கும். இது பார்த்தீங்களா? இது என்ன? தேவன் உண்டாக்கின வெப்பம், காலங்கள் மாற்றுவது. காலங்கள் தேவன் மாற்றுறாரு. இது என்ன? இதுதான் நம்ம இருக்கக்கூடிய உலகம், பூமி, யூனிவர்ஸ். ஓகேவா? சரி, இதுதான் என்ன நம்ம பார்த்தோம் கடைசியில். இதெல்லாம் பால் வீதி, பால் மண்டலம். இது எல்லாமே ஒரு புகை மாதிரி தெரியும். ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் ரேஸ் இருக்கு. சரி, இந்த ரேஸ் பற்றிலாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த சின்ன சின்ன டாட்லாம் ஒரு யூனிவர்ஸ். தீவு கிடையாது. இது என்னன்னா பெரிய ஒரு உலகம். இது நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இதை பாருங்க, இது மெர்க்குரி, வீனஸ், எர்த். இதில் தான் நம்ம இருக்கோம். தேவன் எதை தான் உருவாக்கிறார் பாருங்க. இதெல்லாமே இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே தேவன் உண்டாக்குன உலகங்கள். இது எப்படி தன்னைத்தானே சுத்திக்கணும், சூரியனையும் சுத்திக்கணும் எப்படி நிலைச்சிருக்கு, எப்படி இருக்குது, அப்படியே ஒரே இடத்துல எப்படி இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ சூரியனையும் சுத்திட்டு உலகம், சூரியனையும் சுத்திட்டு 365 நாள் உலகம் சூரியனையும் சுத்தி வருது. அதே மாதிரி தன்னைத்தானே சுத்திக்கணும் பம்பர மாதிரி எப்படி சுத்தி வருது? ஆச்சரியமா இருக்குல்ல? அது ஏன் கீழே விழுல, ஏன் வலிக்கிட்டு போகல? பொம்பர மாதிரின்னா கூட இது ஏன் வலிக்கிட்டு போல? அது ஒரு அட்மாஸ்பியர்ல யார் வச்சது? தேவன் தான். இவ்வளோ பெரிய வல்லமைய பார்க்குறீங்களா? சுற்றிட்டு வருது பாருங்க, சுற்றிட்டு வருதா? அப்படியே சுற்றிட்டே வரும். காலத்தையும் நேரத்தையும் இப்படியே கணிக்கும். சரியா? பார்க்குறீங்களா? இது சூரியன். இது அப்படியே சுற்றிட்டு வரும். அப்படியே இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வரும். இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100, 200 மீட்டர், 100 மீட்ரு, 500 மீட்ரு, 600 மீட்ரு, 365 நாளும், 365 வருஷம், அதாவது 12 மாதம் ஒரு வருஷத்தில். அந்த 365 நாளையும் அப்படி சுற்றி இப்படி வரும்போது காலம் மாறும். என்னென்ன மாறுது? என்னென்ன காலம் இருக்கு? என்ன காலம்? நமக்கு என்னென்ன காலம் வருது? பனிக்காலம், மழை காலம், புயல் காலம், வெயில் காலம். வின்டர் சொல்லுவாங்க. வின்டர், சம்மர், வின்டர் இல்லையா? என்னென்ன காலம் இருக்குது? வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம். சரியா? ஓகே. இந்த மாதிரி காலத்தை யார் வச்சிருக்கா? இந்த மாதிரி காலத்தை யார் வச்சிருக்கா? பாருங்க, ஸ்ப்ரிங்கில் காற்று. ஸ்ப்ரிங் இன் தி சீசன் பிட்வீன் தி விண்டர் அண்ட் சம்மர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இந்த ஸ்ப்ரிங் சீசனில் காற்றும் வெயிலும் அடிக்குமா? சரியா? சம்மரில் சொல்கிறாங்க, சம்மர் இஸ் தி சீசன் பிட்வீன் தி ஸ்ப்ரிங் அண்ட் த ஆட்டம். அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். நார்த் அண்ட் தி ஈக்வேட்டார். இது எங்கன்னா நார்த் ஆஃப் தி ஈக்வேட்டார், இந்த சைடு, வடக்கு சைடு. தெற்கு சைடு எப்படி இருக்குன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. என்ன வரும்? இந்த மாதிரி சீசனில் எப்படி இருக்குன்னா ஸ்ப்ரிங், காற்றும் ஆட்டமும் இருக்கும். புரியுதா? ஆட்டம் ஃபுல், இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்கல்ல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். சரியா? இங்கே நார்த் ஆஃப் த ஈக்வேட்டார். இது எங்கன்னா நார்த் ஆஃப் த ஈக்வேட்டார். ஈக்வேட்டார்னா அது ஒரு பகுதி, ஒரு மூளை மாதிரி ஒரு எண்டு, ஒரு பகுதி. சரி, இதெல்லாம் நான் ஏன் தான் சொல்கிறேன்? இவ்வளோ நேர்த்தியாக உண்டாக்குன தேவன், இவ்வளோ நேர்த்தியாக ஒரு உலகத்தை உண்டாக்குன தேவன்
அதை வந்து தேவன் காக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? முடியும். அதை நேர்த்தியா உண்டாக்கின தேவன் பாதுகாக்கவும் செய்வார். சரி, இங்க எதுக்கு எப்படி பூமியை நிறுத்தியிருக்காருன்னு தெரியுமா? யாருக்காவது பூமியை ஒரு மனுஷன் நிறுத்த முடியுமா? அவனால என்ன தூக்க முடியுமோ அதுதான் நிறுத்த முடியும். இந்த பூமியை தூக்கி நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா சொல்றாரு சங்கீதம் 136:6 தண்ணீர்களுக்கு மேலாய் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலாய் பூமியை பரப்பினாரா? பூமி என்ன செஞ்சாரா? பரப்பினார். நம்ம ஒரு கம்பளியை பிரிப்போம்ல, கம்பளியை பிரிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி அதற்கு தண்ணி கீழே விழாம தண்ணிக்கு ஒரு காரியத்தை வச்சு தண்ணி மேல பூமி இருக்கு. நம்ம பூமி மேல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு அறிவோ ஞானமோ அதுதான். ஆனா அந்த பூமி எங்க நிக்குது தெரியுமா? தண்ணி. அந்த தண்ணி எங்க நிக்குது? பூமி இல்ல, பூமி கீழே தண்ணி இருக்கு, பூமி தண்ணி மேல நிக்குது. அந்த தண்ணி எங்க நிக்குது? அண்ணாந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. எங்கயா? இதுக்கும் இல்ல அதுக்கும் இல்ல, அண்ணாந்தரம். ஒரு அண்ணாந்தரத்துல இருந்தா அப்படி இருக்கும், அதுக்கும் கிடையாது இதுக்கும் கிடையாது, அப்படி ஒரு இதுல தொங்கிட்டு இருக்கு. அது எப்படி தொங்க வச்சிருக்காரு? அது எப்படி சுத்திக்கிட்டு வருது? ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு தெரியாதவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ, தேவனானவர் நம்ம என்ன கொடுத்துருக்காரோ அதுதான். தேவனை துதிப்பதை எப்படி தேவனாக வைத்திருக்கார், அவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது நிறைய கற்றுக் கொடுக்கும். இயேசுவை நம்ம பார்த்துருக்கோம், இயேசு கற்றுக் கொடுக்கறதுல நம்ம பார்த்துருக்கோம். இங்க சொல்றாரு பாருங்க, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் எப்படி இருந்ததா? இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வெறுமைனா ஒண்ணுமே இல்லை. வெறுமைனா என்ன தெரியுமா? ஒன்று இராது போல இருக்கும் வெறுமைனா. ஆனா இருக்கு, ஒழுங்கின்மையா இருந்ததுன்னு சொல்ற. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழம்னா என்னன்னு தெரியும்? ஒரு கிணத்துல ஆழமா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இருட்டா தெரியுது இல்ல? ஏன்? ஒண்ணுமே இல்லை, வெளிச்சம் இல்லைங்க. வெளிச்சம் இல்லாததுனால இருள் இருக்கு. தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருப்பார். இது தேவன், இவர் ஒரு தேவன், இவரு ஆவியானவர்னு சொல்றாங்க. இந்த தேவன் எங்க இருக்காரா? ஜலத்தின் மேல இருக்காராம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சரி, இங்க பாத்தீங்கன்னா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டாரு. வெளிச்சம் வந்து இவ்வளோ ஒளி ஆண்டுகளை கடந்து வரும், ஒளி ஆண்டுகளை கடந்து டிராவல் செய்யும். லைட்னிங் ஸ்பீடுன்னு சொல்றாங்க அதை. பாருங்க, இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக கடக்க முடியாது. சரியா? இப்போ ஒரு லைட் வந்து, ஒரு லைட் இருக்குல்ல, ஒரு சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது டப்புன்னு எல்லாத்துக்கும் வெளிச்சம். இங்கே சூரியன் அங்கே அந்த காலத்தில் எங்கே பாருங்க, அந்த சூரியன் சுற்றி இப்படி வரும்பொழுது பூமிக்கிட்ட நம்ம இருக்கிற திசைக்கிட்ட வரும்போது உடனே 2999792
458 meters. 983,571,056 feet per second. Per second. Per second ना एवला. ஒரு செகண்ட் எவ்வளோ? சரி, ஃபார் செகண்ட் எவ்வளோன்னு நீ ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லணும். சொல்லு. சொல்லு. ஒரு நிமிஷம் கரெக்ட். எப்படியும் சொல்லிட்டுக்கிறீங்க கரெக்டா? சரி, இப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த கணக்கு இல்லையா? அந்த ஒரு நிமிஷம் எப்படி ஆகும்? போயிட்டு அந்த கிளாக் வைஸில் நம்ம பார்க்குறோம். இப்படி போயிட்டு இப்படி வரும்போது ஒன் செகண்ட் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு இப்படி வரும்போது 1 செகண்ட் முடிச்சு. அவ்வளோ ஸ்பீடாக என்ன பண்ணுமா, அந்த லைட் தெரியல, அந்த லைட்டை வந்து அவ்வளோ ஸ்பீடாக கிராஸ் ஆகும். இப்போது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இது ஒரு யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. வேற சூரியன்கிட்ட நம்ம இருந்து இங்கே வரும்போது ஒரு இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு பல கோடி வருஷங்கள் ஆகும். நடந்துலாம் போக முடியாது, ஜெட்டு வச்சு போகிறாங்க. சேட்டலைட் போனால் அங்கேயே டிஸ்ட்ராய் ஆகிடும், அது வராது, திருப்பி வர முடியாது. ஃபியூவல் அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்கும், வர முடியாது. அதெல்லாம் ஃபியூவலு இங்கேருந்து எரிசக்தி, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ராக்கெட்லாம் போயிட்டு அங்கேருந்து சேட்டலைட் வச்சு அங்கேருந்து கிட்ட போகிற அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம். நம்மளுடைய காதோடைய டெசிமல் 120 அல்ல 80 தான் தாங்கும் டெசிமல் சவுண்டு. வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் செல்சியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 40 to 80 செல்சியஸ் தான் நம்ம உடம்பு தாங்கும். அதுக்கு மேலே போனால் கருகி போயிடுவோம், இல்லைன்னா கறிக்கட்டி ஆகிடுவோம். 80 நம்ம ஜுரம் அடிக்குது இல்லை, அது வந்து நார்மல் டெம்பரேச்சர். அதுவே இன்க்ரீஸ் ஆகி ஒரு வாரம் இருந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற பாட்டெல்லாம் செயலிழந்து போயிடும், செயலிழந்துடும். ஏன்னா அதோடைய ஹீட் தாங்காது. நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? நார்மல் டெம்பரேச்சர் நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ். இப்போது ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் 35, செல்சியஸில் 35, ஃபாரன்ஹீட்னா 95 ஆர் 96 நார்மல். இது சீசனை பொறுத்து மாறும். சம்மரில் நம்ம ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கும். சம்மரில் 98.3, 99 அப்படி இருக்கலாம். 99 இருந்தாலே அவங்க வந்து டெம்பரேச்சர் உள்ள ஆள், அவங்க வந்து ஜுரம் உள்ள ஆள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஏன் இதெல்லாம் நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, தேவன் பாருங்கள், இவ்வளோ நேர்த்தியாக ஒரு மனுஷனுக்கும் இவ்வளோ ஹீட் இருக்கணும், இவ்வளோ அதிகமான ஒளியாண்ட கடந்து ஒரு ஒளி வந்து ட்ராவல் செய்து இந்த பூமியை அடையணும். யார் வச்சிருப்பா இதெல்லாம்? தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவன் சொல்கிறார். தேவன் வெளிச்சத்தையும் உண்டாக்க கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இந்த பூமி இங்கே இருக்கணும், ஈக்குவேட்டரில் இங்கே இருக்கணும், சூரியன் இங்கே இருக்கணும், இது இப்படி சுற்றிக்கின்னு 365 நாள் வரணும். இந்த பூமியானது அந்த ஒளி இதுக்கு படம் வருது. இந்த பூமியானது இவ்வளோ வெப்பமண்டலத்தில் இருக்கணும், பூமிக்கு இவ்வளோ அதிகமான வெப்பம் வரணும் இல்லையா? அதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களும் இந்த வெப்பத்தில் இருக்கணும் இல்லையா? ஜீவராசி தாவரங்கள் இவ்வளோ வெப்பம் இருந்தால் தான் வளர முடியும். சின்ன சின்ன உயிரணுக்கள் வெப்பம் இருந்தால் தான் வர முடியும். ரொம்ப இருந்தால் கறிக்கிடும்ல, இருக்க முடியாது. சூரியன்கிட்ட யாராவது போக முடியுமா? போக முடியாது. என்ன சூரியனை நம்ம இங்கேருந்து வருங்கல்ல பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது கிடையாது. முழுசாக அதோட வடிவத்தை கூட பார்க்க முடியும். ஏன் சொல்லுங்கள்? நம்மளுடைய கண்ணோட அமைப்பு அந்த மாதிரி. நம்மளால் சாதாரணமாக சூரியனை பார்க்கக்கூடாது, வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது. ஒரு அளவுக்கு வெளிச்சம் தான் நம்ம கண்ணு தாங்கும். இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை வச்ச இத்தனை ஒரு 12 கிரகத்திற்கு 12 ஒரு 8 கிரகம்னு வச்சுக்கோங்க, ஒரு 8-7 கிரகத்துக்கு சூரியனை வெளிச்சத்தை அனுப்புறவருன்னா அனுப்புறவர் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். வெளிச்சம் அவர் எதுவுமே சொல்ல, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அவ்வளோதான்.
நான் முன்னாடி பார்த்த வானங்களை ஞானமாக உண்டாக்கினார். அந்த வெளிச்சத்தை எங்க வச்சிருக்காரா? சுடர் வானத்துல. அப்ப இதையும் எங்க வச்சிருக்காரா? வானத்துல. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நம்ம சொன்னோம்ல, ஒரு ஆழத்துல இருள் இருந்துச்சு. ஏன் இருள் இருக்கு? ஏன்னா அங்க வெளிச்சம் இல்லை, ஆழமா இருக்கு. ஆழத்துல என்ன இருக்கும்? ஷேடோ இருக்கும். ஷேடோனா நிழல். ஒன்று மேல் ஒன்று பற்றும் போது அங்க என்ன வருது? நிழல் வரும் இல்லையா? இவருங்க அங்க வெளிச்சம் இல்லை இல்லையா? லைட்டு, வெளிச்சம் வேற, சன்லைட் வேற, லைட்னிங் வேற, சன்ரைசிங் வேற. புரிஞ்சுக்கணும். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இப்போ என்னாச்சு? ரெண்டா ஆக்கிட்டார். இருள் தண்ணி, வெளிச்சம் தண்ணி. சரி, இங்க பாத்தீங்கன்னா பவுல் இருக்காரு, அப்போலோ இருக்காரு, சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 4:5 2 கொரிந்தியர் 4:5 நாங்கள் எங்களையே பிரசங்கிக்கிறோம், ஆனால் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரகாசிக்கிறோம் என்றும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர் என்ன? தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தேவனை பற்றும் பொருட்டாக பிரகாசித்தார். பாருங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை யார் ஒப்புக்கொள்றா? யார் ஒப்புக்கொள்றாருன்னா பவுல். பாருங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். பிரிச்சாருன்னு இருக்குல்ல, அந்த பிரிச்சாரு என்னன்னா இங்க அதை பிரகாசிக்க பண்ணார். ஷைனிங், ஷைன் ஆயிடுச்சு. இங்க இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் யாரு? தேவன். அது எப்படின்னு பிரகாசிச்சுன்னு சொல்றாரு. தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. அந்த வெளிச்சம் வந்தது இல்ல, அது என்னது? சாதாரணமா வராது. நம்ம சொன்ன மாதிரியே பவுல் அவரும் சொல்றாரு, இது என்னன்னா தமது மகிமையாகிய அறிவாகிய ஒளி. தேவனுடைய அறிவாகிய ஒளியா. அது என்ன பண்ணாராம்? தோன்ற பண்ணினார், உண்டாக்கினார், உருவாக்கினார். அவர் சிருஷ்டிகர் என்பதை பவுலானவர் அங்கீகரிக்கிறார். பவுல் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவர் எப்படி? அந்த ஒளி வரல சாதாரணமா. இப்ப இருக்கிற ஒளி என்ன செய்யலையா? நம்ம இருதயத்துல வராது. காதுக்குள்ள வேணா போவோம், வாய்க்குள்ள போவோம், வெளிச்சம் மூக்குக்குள்ள போவோம், அவ்வளவுதானே. இருதயத்துக்குள்ள எப்படி போவோம்? தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணின பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசிக்க செய்தார். இந்த இருதயம் சொல்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் ஹார்ட். 25:88 இந்த ஹார்ட், இந்த மீனிங் இருதயம் அப்படின்னு சொல்லி. பூமிக்குரிய இருதயம் கிடையாது இது ஆவிக்குரிய இருதயம். ஆவிக்குரிய இருதயத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்லை, அதான் காரியம். மத்தேயு 5:8 நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய இருதயத்துல என்னென்ன இருக்கு? கசப்பு இருக்கும், கோபம் இருக்கும். 5:8 மத்தேயு 5:8 என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 24:4 கைகளில் சுத்தமுள்ளவர்களும் இருதயத்தில் மாசு இல்லாதவர்களும் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும்
கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. யாரு பாக்கியவான் அப்படின்னா, தேவனுடைய கற்பனையை எடுத்து இருதயத்தில் பயிற்சி செய்து அவன் சுத்தமாக அவன் கைகளையும் சரி அவனுடைய புதிய பட்டலம் பார்த்தா என்ன, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கே பார்க்குறோம் 24 நாளில் சங்கீதம், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு, ஆத்மாவை நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட சாயலாக இருக்கிறான், உண்டாக்கப்பட்டான். இந்த கை காலு 5 விரல் 10 விரல் அப்படி கிடையாது. கண்ணு காது மூக்கு இதுதான் தேவனுடைய சாயல் அல்ல. தன்மை என்பது வேற, சாயல் என்பது வேற. என்ன தன்மையாய் உண்டாக்கப்பட்டான், எதற்காக அவன் உருவாக்கப்பட்டான் அப்படின்னா வேற. அவன் என்ன சாயலா இருக்கிறான் அப்படின்னா, மனம் இருதயம் ஆத்மா உடையவனாக மனுஷன் இருக்கிறான். மனுஷன் எப்படி இருக்கான்? மனம் இருதயம் ஆத்மா. இது எல்லாம் எங்க நம்ம பயிற்சி செய்யணும்? எங்க நம்ம பயிற்சி செய்யணும்? மனம் இருதயம். ஓகே, சரி. இங்க இப்படி 2 இருதயத்துல இந்த மனம் சுத்தமா இருக்கணும், இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். புதிய மனதை கொண்டு இருதயத்தை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும், கிளீன் பண்ணணும், எடுத்து போடணும், கழும்புகள்லாம் எடுத்து போடணும். சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும். மாசுன்னா என்ன? அழுக்கு. புகை, ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது புகை அடிக்குதுன்னா அது என்ன? கருப்பு. அது ஒரு மாசு. அந்த கருப்பு கலர்ல வர புகை தான் மாசுன்னு சொல்லுவாங்க. அழுக்கு அது புகை மாதிரி இருக்கக்கூடியதான் மாசுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா புகை மாதிரி இருக்கக்கூடிய மண் துகளையும் மாசுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவனுமா இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு பிரியமா இல்லாத காரியங்கள் இது இருக்கக்கூடாது. தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கூடாமலும். மாயைனா வேஸ்டான காரியம், தேவன் மகிமைப்பட மாட்டான். டிவி பார்க்குறது, வெளியே போயிட்டு பசங்களோடு பேசுறது, சரியா? இப்போது அதிக நேரம் ஃபோனில் கேம் விளையாடுறது, வீடியோ பார்க்குறது, இதெல்லாம் என்ன? மாயை, வேஸ்ட், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது. ஒப்பாய், இங்கே பாருங்க, மாயைக்கு ஒப்பு கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சரி, இப்போ அவ்வாடி இல்லை. யாரே தேவனுக்கு பிரியமா இருக்கிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் அவனிடத்திலும் இல்லை. அவன் நீதியை செய்கிறான், இரக்கத்தை செய்கிறான், பரிசுத்தத்தை செய்கிறான், நியாயஸ்தானத்தில் நியாயத்தை சரியாக சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தாவீது சொல்றாரு, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். தேவனே நீதி அப்படின்னு சொன்னா நம்ம அநீதின்னு சொல்ல முடியுமா? தேவனே ஒன்று பரிசுத்தமாக்கிட்டாரு, இது பரிசுத்தம் என்று தேவனே காண்றாரு அப்படின்னா நம்ம அநீதின்னு சொல்லுவோமா? யார் வாயிலிருந்து வரும்? உண்மையுள்ளவருடைய வாயிலிருந்து வராது. அவன் கர்த்தரில் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று யார சொல்றார்? தேவனுடைய புத்திரர் என்று யார சொல்றார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள், கலவரம் செய்கிறவங்க சொல்லல. என்ன சொல்றாரா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்யறா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவங்க என்ன யாருன்னு சொல்றாரு? தேவனுடைய புத்திரர். யார? சமாதானம் பண்றவங்க. மத்தேயு 17:26 சொல்றாரு, அதற்கு பேதுரு அந்திரியாவினிடத்தில் வாங்குகிறவர்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செல்ல வேண்டியது இல்லையே,
ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்கும் உனக்கும் அவர்களிடத்தில் கொடு என்றார். சரி, இங்க பேதுரு இருக்காரு, இயேசு இருக்காரு. இயேசு கேக்குறாரு, அவன் வீட்டிற்குள் வந்தபோது, யாரு அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னுமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? என்ன தோணுது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். ஏன் வரி கட்டுறாங்க? இப்போ எல்லாருமே வரி கட்டணும், பிள்ளைங்களும் வரி கட்டணும், அங்க அந்த நாட்டுல பிறந்தவங்களும் வரி கட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா ஏன் வரி கட்டுறான்? யார் வரி கட்டுறாங்க? தீர்வையும் வரியையும் யார் கட்டுறாங்கன்னு இயேசு பேதுருகிட்ட கேட்கிறார். அது சொல்றாரு. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள். அந்நியர்னா ஒரு நாட்டுக்கு அவங்க சம்பந்தமே இல்லாதவங்களா இருக்காங்கன்னா அவங்க. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்திலோ வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியெனில் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. சரி, ஏன் இப்ப பிள்ளைகள் செலுத்தணும் இல்லை? ஏன்னா அங்க பிறந்திருக்காங்கன்ற. யார் பிறந்திருக்கிறது? ராஜ்யத்துல யார் பிறந்திருக்கா? நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வருவீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக வரீங்க இல்லையா? ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக உங்களை என்ன செஞ்சிருக்காரா? உங்களுக்கு பிறக்க வச்சிருக்காரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிறக்க வச்சு நீங்க என்ன பணம்லாம் கொடுத்து என்ன பண்ண முடியாதா? அதை வாங்க முடியாது. சொல்றாரு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலாயிராதபடிக்கு சொல்றாரு. ஆனால் இந்த காலகட்டத்திலே என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க போயிட்டு அந்த பண காசை உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்ய போய் கட்டிடு. வரி கட்டுறாரு. இயேசு என்ன செய்யறாரு? வரி செலுத்துறாரு. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டி போட்டு, தெரியல, கடல்ல தூண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க. அதே தான் சொல்றாரு. கடலுக்கு போயிட்டு என்ன பண்ணா? மீன் பிடிச்சு கடலுக்கு போயிட்டு தூண்டி போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயில் திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்கும் உனக்கும் அவர்களிடத்தில் கொடு என்றார். சரி, அப்படியே இயேசு சொல்லிக்கிட்டே வராரு. நீங்க பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு வேணும், பரலோக ராஜ்யத்துல நீங்க பிரவேசிக்கணும், ஒரு வழி சொல்றாரு. சரி, அப்புறங்க இது எதுன்னா அதே அதிகாரம் தான், கீழே 18 மத்தேயு 18:1. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார். யாரு பெருசா இருப்பா சிறுசா இருப்பா? அங்கேயும் அவங்களுக்கு ஒரு போட்டி வந்துச்சு பொழுது. மேலேயே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பாங்க? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்களை நடுவே நிறுத்தி, பிள்ளைன்னா நமக்கு தெரியும், சின்ன குழந்தை. அந்த பிள்ளை என்ன பண்ணா, கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி ஒன்றிலிருந்து, எதிலிருந்து? உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து இல்லையா, தேவனுக்காக நான் எனக்காக வாழ மாட்டேன், நான் முற்றிலும் இயேசுக்காக தான் பிழைக்க போகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தான் மெய்யான தேவன், சிருஷ்டிகர் இல்லையா? அவருடைய சாயலாக நாம் பிறக்கணும் இல்லையா? நம்ம வளரணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்துவே நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இயேசு தான் ராஜா, இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ சரி, நம்ம விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் மனம் திரும்பிட்ட தேவனுக்காக பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பரலோக ராஜ்யத்தில்
என்ன பண்ணுவாங்களாம், பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல மனம் இருதயம். சிறு பிள்ளை சொன்னோன்னே கேட்டுக்கோ. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அது அப்படி இருக்காது, இப்படியா, இல்லை இல்லை இவன் வஞ்சகமாக தான் சொன்னான், இந்த இது இப்படி இருக்கே, இல்லையே தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கே, அப்படி நம்ம பார்க்கறது தப்பு கிடையாது தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம புறக்கணிப்போம், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொல்றாரு அந்த இருதயம் ஒரு சிறு பிள்ளையோட இருதயம் கிடையாது. காலத்தை பார்த்தா நம்ம என்னவா இருக்கணும், வளர்ந்துருக்கணும். சிறு பிள்ளையை போல இருதயம் இருக்கக்கூடாது, உண்மை. ஆனால் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தா மாத்திரம்தான் என்ன செய்யணுமா, போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு பரலோக ராஜ்யம்? ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தாழ்மையை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ வராரு, இயேசுக்கு முன்னாடி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இங்க சொல்றாரு, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன், சரியா சொன்னீங்க. எவனோ அவன் என்ன செய்வானா, பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். நீங்க பெரியவனா இருக்கணுமா, தன்னை தாழ்த்திக்கணும். ஒரு சகோதரனோ வராங்களா, அவங்க நம்ம என்ன செய்யணும், சகோதரனே சோத்திரம், அவங்க கை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொடுக்கணும், காஃபி, இல்லையா, அவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ நாளைக்கு பார்க்கலாமா? தேவனை தேவன் என்று நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்த மறந்துட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன செய்யறாரா, அறியாமை கொடுக்குறார். அறியாமைனா தேவனை நம் தேடாதபடிக்கு இருதயம், அது ஒரு இருதயம், அது கேடான சிந்தை, அது ஒரு இருளுன்னு சொல்றாரு எபேசியர் புஸ்தகத்துல. தேவனை நம் மகிமைப்படுத்த மறந்துட்டோம் அப்படின்னா, இல்லையா, நம்மளை உண்டாக்கி நோக்கமே அதுதான். 100ஆம் சங்கீதத்துல 1-3 சொல்றாரு, எல்லாரும் சந்தோஷமா கர்த்தரை துதிங்கன்னு சொல்றாரு. அதை ஒரு தடவை வாசிச்சுட்டு நம்ம போயிடுவோமா? சொல்றாரு, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனமும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாசங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. நம்ம என்ன பண்ணோம் சொல்றாரு, பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடணும், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாரு. அவரு துதிக்கும் போது என்னவா இருக்கணும், ஏதோ ஒரு துக்கமாவோ துயரமாவோ இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா இந்த சிருஷ்டிகரை நான் என்ன செய்யறேன், தொழுது கொள்றேன், ஆனந்த சத்தத்தோட அவர் சந்ததி முன் வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மளை உண்டாக்கினார். இது நாம் கிடையாது, நம்மளை எது ஒன்றும் நம்மளை
உண்டாக்க முடியாது. நம்ம யாரால உண்டாக்கப்பட்டோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், யாரால உருவாக்கப்பட்டிருக்கோம்? பெரிய ஞானம் அது தேவன் தான். ஒரு தேவன் இருக்கிறார் இல்லையா? இவ்வளோ நேர்த்தியான ஒரு காரியங்களை உண்டாக்கி நமக்காக அவருடைய குமாரனையே இந்த உலகத்திற்காக என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. நம்ம வந்து மெய்தேவனாக உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். நம்ம யாரை அறிகிறோம், யாரே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவை நம்ம பார்க்க முடியாது, போக முடியாது. இது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் என்று நம்மளுடைய நாவுகள் அறிக்கையிடணும் இல்லையா? அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் தேவன். சரியா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். உங்களை துதிப்பதற்காக இந்த நாளிலே எங்களை கொடுத்து பிதாவே, நீங்கள் சிருஷ்டிகர் என்பதையும் உங்கள் குமாரனுக்கு நீங்கள் பிதாவை எப்படியாக அவருடைய இருதயத்தையும் மனதையும் பூர்ணப்படுத்தினீர் என்றும் பிதாவே எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், உங்கள் தயவு ஒத்தாசை எங்களோடு இருந்து பிதாவே ஆவிக்குரிய ஞானத்தை கொடும், பூமிக்குரிய தேவைகளை தரும்படியாக வேலை செய்கின்றோம். பிதாவே, ஜீவன் அவர்களுக்கும் பிதாவே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை தரும்படியாக, ஞானத்தை தரும்படியாக கேட்கிறோம். பிதாவே, உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பிதாவே, உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும். நீதி உள்ள தேவனே, இங்கே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஞானத்தை கொடும். பிதாவே, தயவு கூர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பிதாவை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தை நீங்கள் தாமே அதிக ஞானத்தோடு வளரும், அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களை துதிக்கிறதற்கும் உங்களை சோத்திருக்கிறதுக்கும் வரக்கூடிய காலங்களில் எனக்கு உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.